ஹே ஃபேம், மறுபடியும் இன்னொரு வீடியோ. ஸோ இப்போ நம்ம கருநாகப்பள்ளி வழியாக போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா வந்து ஆக்சுவலி கொஞ்சம் க்ரௌடட். ஏன்னா 2 சைடு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், நிறையவே ஷாப்பிங் ஏரியா, கமர்ஷியல், ஃபுல்லாக கமர்ஷியல் பில்டிங்ஸ் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா சைடில் வந்து பார்க்கிங்க்கும் இட வசதி கம்மி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து NH66 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி இதை தவிர்த்து வேறு அவுட்டர் ஏரியா வழியாக NH66 கொண்டு போக சான்ஸ் இருக்குது. இந்த ஏரியா வந்து ரொம்ப க்ரௌடட் ஏரியா. கொஞ்சம் தூரத்துக்கே ஃபுல்லாக கமர்ஷியல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அப்படி நிறைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஏரியா தான் கருநாகப்பள்ளி. ஆக்சுவலி எங்கேயாவது சாப்பிட்ணுன்னு யோசித்தேன், ஆனால் எங்கேயும் சாப்பிடல இது வரைக்கும்.
ஸோ இங்கே ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கடையில் ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு ரைடை கண்டினியூ பண்ணலாம். ഫ്രഷ് ജ്യൂസ് എന്തെങ്കിലും പൈനാപ്പിൾ കഴിക്കാൻ എന്താണ് കഴിക്കാൻ എഗ് പപ്സ് ഒന്ന് കട്ട് ചെയ്ത് തരും. കട്ട് ചെയ്യാൻ പറ്റുമോ? കട്ട് ചെയ്യാൻ പറ്റുമെങ്കിൽ കട്ട് ചെയ്തത്. ഓ അല്ലെങ്കിൽ 2 എണ്ണം കട്ട് ചെയ്തു. ഇവിടെ ഇരിക്കാമല്ലോ. ஒரு மொழிக்கு இன்னொரு மொழி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா எங்கே போனாலும் சமாளிச்சுக்கலாம். எனக்கு வந்து கேரளா பார்டருங்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு மலையாளம் பேசுகிறதுக்கும் புரியவும் செய்யும். ஸோ கேரளாவில் எங்கே போனாலும் பேசி சமாளிச்சுக்கலாம். இந்த சேட்டா வந்து ஜூஸ் அடித்து கொண்டு வந்து வைப்பார் பாருங்களேன். அந்த ஒரு கிளாஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த ஜூஸரில் வந்ததையும் நமக்கே கொடுத்துட்டாரு. ஸோ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு ரைடை கண்டினியூ பண்ணேன். அடுத்த வீடியோவில் வந்து ரைடை கண்டினியூ பண்ணுற வீடியோ வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் அ லாட்.